நான் வந்து டென்ட்டை கூட நான் மடித்து வைக்கல. ராஜஸ்தானில் இருக்கேன், வாயிலேருந்து புகை வருது, தெரியுதான்னு தெரில. இந்த நதியை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. சன் செட் ஆயிடுச்சு, பட் இடம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். காலை வணக்கம் நண்பர்களே, எந்திரிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் கேம்ப்பு கூட நான் வந்து டென்ட்டை கூட நான் மடித்து வைக்கல. ஸோ வெளியே வந்து பார்த்தா இந்த சைடு பின்னாடி பார்த்தா 3, இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. வேறு லெவலுங்க. நான் வந்து யோசிச்சு பார்க்கல, சரி கேம்ப் பண்ணிடுவோம், இந்த இடத்துல டென்ட்டு போட்டுருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், புஷ்கரில். அந்த புஷ்கர் நடக்கிற மெயின் மைதானத்தில் தான் நான் வந்து டென்ட்டு பண்ணி கேம்ப் பண்ணி தங்கினேன். முன்னாடி வீடியோ பார்த்துருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் குளிருது, நல்லா குளிருது. பட் ஐயோ சன்ரைஸ் ஆகிட்டுருக்குங்க முன்னாடி. உங்களுக்கு அப்படியே எனக்கு பேக் ட்ராப் காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த கேமராவில் எந்த அளவுக்கு அழகாக தெரியுது எனக்கு தெரியலை. அந்த மலைத்தொடரில் அந்த சன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னும் 3 கூட இருக்குது, இன்னும் 3 கூட போல். அந்த சன்னு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மலைகளில் அது ஒரு செம்ம பியூட்டிஃபுல் சீனாக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வா சன்ரைஸ் ஆகிட்டுருக்குங்க. வா காலையில் ரொம்ப குளிருதுங்க பாருங்கள். மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இதை நெருப்பை பற்ற வச்சு அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு குரூப் வந்து குளிர் காயுது, அப்புறம் இங்கே ஒரு தாத்தா குளிர் காயுது. கொஞ்ச நேரம் போயிட்டு நம்மளும் அவர் கூட போயிட்டு லைட்டாக வந்து உக்காந்துட்டு உடம்பு சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இடத்த அப்படியே காலி பண்ணுவோம். ஆஹாஹா பியூட்டிஃபுல் எடுத்துக்கணுங்க. மொத்தம் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக எந்திரிச்சிட்டேன், முன்னாடி எந்திரிச்சிட்டு ஓரளவுக்கு என்னென்ன பேக் பண்ணி வைக்கணுமோ எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இனி இதை வந்து மொத்தமாக சுருட்டி இந்த கவரில் வைக்கிறது தான் இன்னொரு பெரிய டாஸ்க். எனக்கு பிடிக்காத ஒரே வேலை இது ஒன்று தாங்க. கேம்ப் வந்து சுருட்டுறது, எடுத்துக்கிட்டுலாம் மடிச்சுக்கிட்டுலாம் வச்சுருங்க. இதை சுருட்டி இந்த சைஸுக்குள்ளே வைக்கணும், அதுதான் இங்கே பெரிய டாஸ்க்குங்க. நல்லாயிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. 18 வயசுலேருந்து 25, 28, 30 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்கன்னா தயவுசெய்து பேக்கை வந்து பக்கில் பண்ணுங்கள். பேக் எடுத்து மாட்டிட்டு ஒரு வாரம் அப்படியே லீவை போட்டு சுற்றுங்க. இந்த உலகத்தை சுற்றி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்தியாவை சுற்றுங்க. இந்தியாவில் அவ்வளோ இடம் இருக்குது. இந்தியாவை சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ அழகான ஒரு இடத்துல வாழ்கிறோன்னு தெரியும். எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சுங்க வண்டியில். ஸோ இந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து இப்போ ராஜஸ்தானில் இருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஆல் இண்டியா ட்ரிப்பு அடிக்கிறியான்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது. என் மனசு எங்கெங்கே தோணுதோ நான் அங்கங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கிரீச்சியோ. இப்போ நான் வந்து ராஜஸ்தான் புஷ்கரில் இருக்கேன். இந்த புஷ்கர் மேலா அப்புறம் இந்த புஷ்கரில் இருக்கிற இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறக்காண்டி வந்தேங்க. வந்தாச்சு, ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. அருமை 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 அருமை. ஹாஸ்டலுக்கு வந்தாச்சுங்க. வண்டியை வெளியே பார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே நதியா இல்லை அது வந்து ட்ரைனேஜான்னு தெரில, ஆனால் வெளியே வந்து ஏதோ நீரோட மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் நம்ம ஹாஸ்டலோட ஃப்ரண்ட் பகுதி. மேலே கெஃபேலாம் இருக்குது. அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து செக்இன் கொடுத்தாரு. ஸோ பாருங்கள், இடத்த பாருங்கள். நல்லா நம்ம மணாலி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இடங்கள் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதே கான்செப்ட்லாம் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லவா, ராஜஸ்தானில் இருக்கேன், வாயிலேருந்து புகை வருது, தெரியுதான்னு தெரில, அந்தளவுக்கு குரலாக இருக்குங்க. செல்லக்குட்டி வண்டியை வந்து வெளியே நிப்பாட்டிங்க. அவனுக்கும் குளிரும் பாவம், என்ன பண்ணுறது. ஆனால் வெயில் அடிக்குதுங்க, நல்லா முரட்டாக வெயில் அடிக்குது. இது இந்த புஷ்கர் நதியா இல்லை வந்து ட்ரைனேஜான்னு போய் பக்கத்தில் கூட போய் பார்த்துருவோம். இது என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. இதுதான் நம்மளோட ஹாஸ்டல், வீர்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கெஃபே. வாய் வளருது. இது வந்து ட்ரைனேஜ் கிடையாது, இது நதி தான். அந்த புஷ்கர் நதி மெயின் ஏரியா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதோட தொடர்ச்சி தான், அந்த லேக்கோட தொடர்ச்சி தண்ணி அதோடய பாஸ் ஆகிட்டு இருக்குது. புனிதமாக மெயின்டைன் பண்ணால் சந்தோஷம், மாசுபடுத்தாமல். தண்ணி கொஞ்சம் கிளியராக தெரியுது, அதனால் வந்து சுத்தமான தண்ணி நினைக்கிறேன். மீன்களும் இருக்கிறது உள்ளே. ஆனால் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கஷ்டம் தான் அதை கண்டுபிடிச்சி வருது. அந்த பாலத்தை இறங்கணுன்னு ஒட்டி ஒரு யூடர்ன் போட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஊட்டியில் தான் தடவை எனக்கு இந்த வாயிலேருந்து இந்த புகை வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வருது, வாயிலேருந்து புகை வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட்டு யாராவது சொன்னாங்கன்னா ராஜஸ்தான் வந்து எந்த அளவுக்கு வெயில் அடிக்குமோ நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அந்த அளவுக்கு குளிருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. -1 போதும் ராஜஸ்தானில் ஏதோ ஒரு பகுதியில் வந்து -1 0 போகும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அஃபிஷியலாக தெரியாது, ஒருத்தர் சொன்னனால நானும் சொல்கிறேங்க. போயிட்டு லைட்டாக வந்து காலை கடனை முடிக்கணும். முக்கியமான வேலை தான். காலை கடனை முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னென்னு பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து இங்கே இருக்க முக்கியமான இடங்கள், முக்கியமான ஸ்பாட்டு நீங்கள் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு புஷ்கரோட மகிமையை பற்றி சொல்லிடுறேன். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு உங்களுக்கு ரூம் காட்டல, ரூமையும் காட்டிடுறேன். அப்படியே ஹாஸ்டலோட இன்டீரியர் மணாலி வைஸ் வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மணாலியில் ஃபஸ்ட்டு மடானா இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அதுவும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். அடே சிவனா அழகாக உமமுக்குள்ளே இருந்திருக்காங்க. அழகாக இருக்குது. இது டேட்டு கூட போடலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரூம்ஸு டாம்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னோடய டாமெட்ரி இதுதான். என்னோடய டாமெட்ரி இருட்டாக இருக்கா ஏங்க. திஸ் இஸ் மை பெட். ஆள்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய். ஐ மீன் 199 ரூபா ப்ளஸ் டேக்ஸ். மத்தியானம் ஆயிடுச்சுங்க. வந்து லைட்டாக அப்படி படுத்து எந்திரிச்சிட்டு ஒரு 8 மணி 9 மணி, ஐ மீன் 8:30 தான் வந்தேன். ஒரு 9 மணிக்கு கிளம்பலான்னு நான் பிளான் பண்ணேன். பட் நம்ம பிளான் பண்ணது நடக்கலை. நல்ல தூக்கம், குளிர், முரட்டு குளிர், தாக்கு பிடிக்க முடியல. அப்படியே ஒரு பாருங்கள், தலையில் ஸ்கார்ஃபெல்லாம் கட்டியிருக்கேன், மஃப்ளர்லாம் மாட்டியிருக்கேன். அதனால் அப்படி ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு பார்த்தா மணி வந்து இப்போ மணி 11 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிடங்கெல்லாம் சுற்றி பார்க்க இப்போ தான் கிளம்புறேன். அதனால் லைட்டாக மன்னிச்சிக்கங்க. நல்ல தூக்கம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்கர் நதிக்கரைக்கு ஒட்டி வந்துட்டோம். வண்டி வந்து வெளியே பார்க் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புனித நதி, அதாவது புஷ்கர்ன்றது ஒரு ஹிந்துக்களுக்கு இந்த புஷ்கரில் வந்து ஒரு புனிதமானது இந்த புஷ்கர் நதி. எல்லோரும் இங்கே வந்து நம்ம ஊரில் எப்படி வந்து இது பண்ணுவாங்க, ஆரத்தி பண்ணுறது, அப்புறம் வந்து சாமியை வந்து வழிபடுறதுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து குளிச்சுக்கிட்டு உடை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரி அந்த சைடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கடந்து வந்துட்டு இந்த சைடுன்னு எடுக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் லேக்குங்க. அதாவது இதான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த புஷ்கர் மெயின் லேக்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து காலையில் எல்லா டைம்லையும் மெயினாக காலையில் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த ஆரத்தி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆரத்தி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து காலையிலையும் சாயங்காலமும் பண்ணுவாங்க. பட் இது மத்தியான நேரம் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நதியில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய மீன்களாக இருக்குது. என்ன மீன் தெரில, ஆனால் இது வந்து நம்ம ஊர் பார்த்தா லைட்டாக அந்த கெண்டை மீன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் ஆனால் கிடையாது. பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வந்து இதோட டீட்டெயில். ஆத்தாடி குரங்கு தம்பி வந்துட்டார். குரங்கு தம்பி கேமரா அப்படிங்கிட்டு போய்ட்டு நம்ம சம்பவம் பண்ணிக்குவாங்க. 2 நிமிஷம் தான் ஸ்பாட்டு கிடைக்குன்னு பார்க்குறேன். வச்சு ஓரத்தில் அவங்க வச்சு செம்படிச்சுவாங்க போல இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு இந்த இடத்தோட மகிமை அண்ட் ஸ்பெஷாலிட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாட்டி எப்படிங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஒரு காலத்தில் இந்த இடத்துல வந்து வேறு பேர் இருந்திருக்கு. அந்த டைமில் ஒரு அசுரன் வந்து இங்கே வந்து மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினதாகவும் பிரம்மா வந்து லோட்டஸை வச்சு, புஷ்கருக்கு சான்ஸ்கிரிட்டில் பேர் பார்த்திங்கன்னா லோட்டஸ், சான்ஸ்கிரிட்டில் வந்து லோட்டஸ்க்கு பேர் பார்த்திங்கன்னா புஷ்கர். அதை வச்சு இவர் வந்து தாக்கி இந்த ராட்சசனை வெளியே துரத்துனதாகவும் அதுலேருந்து ஒரு இதழ், அந்த ஒரு இதழ் வந்து ஒரு இடத்துல விழுந்துருச்சு. அதுதான் இந்த பார்த்திங்கன்னா இந்த புஷ்கர் லேக் அப்படின்னு எனக்கு ஹிந்து மக்களால் நம்பப்படுதுங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துக்கு புஷ்கர்ன்ற ஒரு பேரை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து மக்கள் சொல்லிட்டு வராங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் காட்ட விரும்புகிறேன். இந்த மொத்த புஷ்கர் லேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள், அப்படியே இந்த பாருங்கள், ஒரு செமி சர்க்கிள் அப்படி இருக்கா, ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த செமி சர்க்கிள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 52 காட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 52 காட் இருக்குங்க. இந்த நதியை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 52 காட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே எத்தனை கோயில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த குளத்தை சுற்றி, ஐ மீன் இந்த லேக்கை சுற்றி எத்தனை ஒரு கோவில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு டைப்பில் கமெண்ட் செக்ஷனில் போய் சும்மா டைப் பண்ணிங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு. பட் 400 கோவில் இருக்குது. இந்த மொத்த புஷ்கர் லேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா 400 கோவில்.
அப்பப்போ இந்த குரங்கு பையன் வந்து வேலையை காட்டி விட்டுறேன் பாருங்கள், தெரியுறானா குரங்கு பையன். நேற்று அப்படித்தான் நம்ம மேலே மூச்சா போட்டு விட்டான். 400 கோவில் இருக்குது. 400 கோவிலுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்களாம். பயமாக இருக்குது. ஏன்னா கேமரா போச்சுன்னா என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது, அந்த பையன். அதனால் 400 கோயில், எப்படி 400 கோயில் இந்த சுற்றி, இந்த லேக்கை சுற்றி ஃபுல்லாக இருக்குங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த 52 காட்டில் ஒரு காட், அதாவது இந்த கேட்டை தான் சொல்கிறேன் காட்டுன்னு, ஐ மீன் இந்த படி இறங்கி வருது பார்த்தீங்களா, அந்த காட்டில் ஒரு காட் என்னோட ஃபேவரட்டான குருநானக், குரு கோவிந்த் சிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து சமர்ப்பணமாக வச்சுருக்காங்க. சீக்கியர்களின் குருக்களான குரு கோவிந்த் சிங்கோட ஒரு காட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது அவங்களோட ஒரு லிக்ரிம்ஸாக வந்து அவங்க வந்து கருதப்படுறாங்க. பிரம்மா கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு கூட்டம் செம்மையாக அலமோதுது. பார்த்தீங்கன்னா செப்பலை வந்து இந்த ஓரமாக கழட்டி போட சொல்லுறாங்க. நான் கோயிலுக்குள்ள அவங்க செப்பல் கட்டிடணும் இல்லையா. ஸோ இதுதான் நான் சொன்ன ஒன் அண்ட் ஒன்லி டெடிகேட்டட் டு பிரம்மா கடவுளுக்கு கட்டப்பட்ட ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி மனா. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டேங்க. அங்கேருந்து நான் வந்து நேராக ஹாஸ்டலுக்கே போயிட்டேன். ஹாஸ்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. நிறைய வீடியோ இருக்குது, இன்னும் லேகில் இருக்குது, எடிட் பண்ணணும். ஸோ ஒரு வீடியோ எடிட் பண்ணேன். 2வது வீடியோ எடிட் பண்ணிட்டு வெளியே வரும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் அட்டி போட்டு பேசிட்டு ஜாலியாக நல்லா ஃபன் பண்ணிட்டுருந்தோம். சன்செட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து உட்காந்து நிறைய பாட்டு கேட்டு சன்செட் பார்த்துட்டு இருந்தேன். மறந்துட்டேன், வீடியோ எடுக்கிறது மறந்துட்டேன். ஸோ ஐம் ஸோ சாரி. நாளைக்கு கண்டிப்பாக சன்செட் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பட் சன்செட் ஆயிடுச்சு. பட் இடம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜெய்ப்பூரில் சன்செட்டு சன்ரைஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க, பாருங்களேன். संकल्प सिद्धिरस्तु कार्य कामना सिद्धिरस्तु। ओम लम प्रसादमदगम गंधम समर्पयामि, ओम आकाशमदगम पुष्पम समर्पयामि, ओम यम गायात्मकम धूपम दर्शयामि, ओम करुणावतारम संसार सारम भुजगेन्द्रहारम सदा वसन्तं हृदयारविन्दे।
का कल्याण हो, विश्व का कल्याण हो, सनातन धर्म की जय हो, सनातन धर्म की जय हो, माता पिता गुरुदेव की जय हो, माता पिता गुरुदेव की जय हो, गौ माता की जय हो, गौ माता की जय हो, भारत माता की जय हो, भारत माता की जय हो, पृथ्वी माता की जय हो, पृथ्वी माता की जय हो, आज के आनंद की जय हो, आज के परमानंद की जय हो, बोलो पुष्कर राज महाराज की जय हो। पुष्कर में आकर के धर्म कर्म करना, अपने माता पिता की सेवा करना, गुरु का कहना मानना और गौ सेवा करना, स्वदेशी अपनाएं, संस्कृति को बढ़ा दें, अपने माता पिता की अवश्य सेवा करें और अवश्य 5-5 वृक्ष अपने जहाँ भी रहे वहाँ लगाएं। जय पुष्कर राज। सभी यात्रियों को सूचित किया जाता है कि प्रत्येक माह की पूर्णिमा पर जयपुर घाट पर ये महाआरती की जाती है। जो भी व्यक्ति आरती कराना चाहे वह हमसे संपर्क कर सकता है और साथ ही हमारा इंस्टाग्राम पे पेज है तो वहाँ पे कनेक्ट भी कर सकता है। पुष्कर महाआरती करके पेज है, वहाँ पे आप कनेक्ट कर सकते हैं। जय पुष्कर राज। வந்தேங்க, எனக்கு ஆரத்தி பார்க்கணும் நான் நினைச்சேன், அந்த சைடு இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் விதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நான் மட்டும் சும்மா சன்செட் பார்க்குறதுக்காண்டி இந்த சைடு வந்தேன். வந்து உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க டைமில் அந்த ஆரத்தி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு ஆரத்தியை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆரத்தி. இங்கே அப்படியே அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேஜிக்கலாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், பனாரஸில் இதை விட எத்தனை மடங்கு, வாரணாசியில் எத்தனை மடங்கு வந்து இன்னும் அருமையாக சூப்பராக இருக்கும். பிளஸ் டு சி திஸ் கேட். இன்னைக்குள்ள பயணம் எப்படி இருந்துச்சு? ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். இதே எங்கள் ஹாஸ்டலோட நைட் செட்டப்பு. இங்கே யாராக இருந்தாலும் கருப்பாக தெரியும் இந்த லைட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புஷ்கர் இஸ் ஒன் ஆஃப் தி ஆசம் பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் விசிட் பண்ணணும், கண்டிப்பாக விசிட் பண்ணணும். மறக்காமல் புஷ்கர் வாங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் வருக.